அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது, அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக நவகிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் கும்பராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றம் உண்டு. இதுவரை சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகரப் போகிறார். அதாவது 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை நோக்கி 4இல் நகரப் போகிறாருங்க. இது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்பட்டாலும் கூட ஜென்மசனியின் பிடியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ரம் பெரிய அளவிலான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி விடாது. சிரமத்தை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொடுக்கும். ஏனென்றால் நவகிரகங்களின் அரசன் என்றும் வானியல் தலைவன் என்றும் மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் நேர்கதியில் சஞ்சரித்தாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவது பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக விலகும். தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய வேலை கிடைக்கும். புதிதாக தொழில் துவங்குவதற்கான யோகம் உருவாகும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க. உதாரணமாக நவ கிரகங்களுக்கிடையே ஒரு போட்டியானது நடைபெறுகிறது. மனித வாழ்க்கையை யாரால் துல்லியமாக கணக்கிட முடியும் என்ற போட்டியானது நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும் போது நீண்ட பயண தூரத்தை கொண்ட சனி நான் நீதியாக செயல்படுகிறேன், சரி என்றால் சரியும் தவறென்றால் தவறும் என்று தண்டனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன், நான் தான் சிறந்தவன், நான் தான் துல்லியமாக கணக்கிடுவேன் என்று சொல்கிறார். இதே போன்று ராகு கேது புதன் என அனைத்து கிரகங்களும் சொல்ல சந்திரன் நான் பௌர்ணமி தினத்தன்று குருவிற்கு நிகரான சக்தியை வெளிப்படுத்துவேன், அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான சக்தியை வெளிப்படுத்துவேன், வளர்பிறையின் போது சுக்கிரனுக்கு நிகரான சக்தியை வெளிப்படுத்துவேன், எப்போதுமே புதனுக்கு நிகரான அறிவாற்றலை வெளிப்படுத்துவேன் என்று சந்திரன் சொல்கிறாருங்க. உடனே குரு அவரை சோதிப்பதற்காக ஒரு ஜாதகத்தை கொடுக்கிறார். மற்ற கிரக நிலைகள் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் என விலகி விடுகின்றனர். ஆனால் குரு மட்டும் ஒரு ஜாதகத்தை கொடுக்க அதை வாங்கிய சந்திரன் அதை ஆராய்ந்து பார்த்ததற்கு பிறகு இந்த ஜாதகத்தில் உள்ள குழந்தையானது 1 வயதை நிறைவேற்றி அடைவதற்கு முன் ஒரு பாம்பு கடித்து இறந்து போய்விடும். கடித்த அந்த பாம்பும் இந்த குழந்தையின் உறவினர்கள் அடித்து கொன்று விடுவார்கள். இப்படி 2 உயிர் இங்கு பிரிய போகிறது என்று துல்லியமாக கணக்கிட்டு குருவிடம் சனி அந்த ஜாதகத்தை கொடுக்கிறாருங்க. அந்த குழந்தையும் பிறக்கிறது. சில மாதங்கள் செல்கின்றன. அந்த 1 வயது மரணிக்கும் நேரமானது வருகிறது. அப்போது சந்திரன் குருவிடம் வந்து அந்த குழந்தை நான் கணித்ததுபடியே மரணிக்க போகிறது, வாருங்கள் சென்று பார்க்கலாம் என்று கூப்பிட குருவோ மனமில்லாமல் அந்த குழந்தை இறக்க போகிறது என்கிறாய், நான் வந்து அங்கு பார்க்க மனமில்லை, நீயே சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்து வா என்று சொல்ல சந்திரன் விடமாட்டேங்கிறார், அடம்பிடிக்கிறார். ஏனென்றால் மற்ற கிரக நிலைகள் ஒன்றும் சொல்லவில்லை, நீ ஒருவர் மட்டும்தான் என்னை சோதித்தாய், அதனால் நீ வந்தாதான் போவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு குருவை கூப்பிடுறாருங்க. குருவும் வேறு வழி இல்லாமல் அங்கு வருகிறார். அங்கு போய் பார்க்கும் போது அந்த குழந்தை ஒரு தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை கடிக்கக்கூடிய பாம்பும் அந்த குழந்தையின் மேற்கூரை வீட்டின் வழியாக அருகாமையில் இருந்த மரத்தின் வழியாக உள்ளே வருகிறது. சிறிய துவாரம் மற்றும் ஜன்னல் வழியாக அந்த குழந்தை தொட்டில் மாட்டப்பட்டிருந்த கம்பியின் நுனி பகுதிக்கு வருகிறதுங்க. அங்கிருந்து குழந்தையை தீண்டுவதற்காக அந்த பாம்பு முயற்சி செய்யும் போது அங்கிருந்த கம்பியில் மாட்டிக்கொள்கிறது. மாட்டிக்கொண்டு ஊஞ்சல் ஆடுகிறது. அப்போது அந்த குழந்தையும் விழித்து விடுகிறது. விழித்து மேலே பார்க்கும் போது ஏதோ பொம்மை ஆடுவது போல் தெரிந்து அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கிறது. இதை பார்த்த சந்திரன் குருவிடம் அந்த குழந்தை இன்னும் சில வினாடிகளில் இறக்க போகிறது, அந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பாருங்கள் என்று குருவிடம் சொல்ல குருவும் அந்த
குழந்தையும் அந்த பாம்பையும் பார்க்கும்போது அந்த பாம்பு கீழே வருவதற்கு பதிலாக அப்படியே மேலே ஏறுகிறது. மேலே ஏறிய பாம்பு அந்த ஜன்னல் வழியாக அந்த வீட்டை விட்டு வெளியே சென்று அங்கிருந்து போய்விடுகிறதுங்க. இது எப்படி சாத்தியமாயிற்று என்ற சந்திரனுக்கு ஒரே குழப்பம். மீண்டும் அந்த குழந்தையின் ஜாதகத்தை வாங்கி நன்றாக பார்க்கிறது. எல்லா கட்டங்களும் சரியாக தான் இருக்கிறது. இந்நேரம் மரணித்திருக்க வேண்டுமே, எப்படி தப்பித்தது? இந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லை. எப்படி இது சாத்தியமாயிற்று என்று குருவிடம் கேட்க, குருவோ அதற்கு சொல்கிறார், இந்த குழந்தை மற்றும் பாம்புவின் அமைப்பில் குருவின் பார்வை இல்லை, ஆனால் நீதான் அதை உருவாக்கினாய் என்று சொல்லும் போதுதான் சந்திரனுக்கு புரிகிறது குருவினுடைய பார்வை எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்று. இதுபோன்றுதான் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்விலும் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், தடுமாற்றங்கள், கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் குருவின் சுப பார்வை மிகவும் தெளிவாக விலக்கி விடுகிறது. எனவே பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலக்குவதோடு நிறைவான முன்னேற்றத்தை 7.5 சனியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பில் குரு மட்டும்தான் இருக்கிறார். ஏனென்றால் ராகு கேதுவும் சாதகமாக இல்லை. ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனியும் இருக்கிறார். இப்படி இருக்க குரு ஒருவரால் மட்டும்தான் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். தாய் வழி உறவு முறைகள்ல நல்ல ஒற்றுமை ஏற்படும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் 7.5 சனியின் நடுப்பகுதியில் இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றி முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியான சனியும் சில மாதங்கள்ல விலக போகிறார். எனவே இந்த வேளையில் நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக சந்திக்க முடியும். உத்தியோக ரீதியாக சற்று கடினமாக உழைத்தாலும் கூட நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல வரவேற்பும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை சார்ந்த உங்களது படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரமும் நல்ல வருமானமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு வக்ரம் பெறுவதால் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் சிக்கல் இல்லை. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.